வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டையில் இருந்து இலங்கைக்கு போதை மாத்திரைகள் கடத்தப்பட உள்ளதாக புதுக்கோட்டை மாவட்ட போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. டிஎஸ்பி பிருந்தா தலைமையில் சிட்டி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுகுமாரன் உள்ளிட்ட போலீசார் டிவிஎஸ் கார்னர் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். மீன் மார்க்கெட் பின்புறம் 7 பெட்டிகளுடன் சந்தேகத்திற்கிடமாக நின்ற 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடமிருந்த பெட்டிகளை சோதனை செய்ததில் 9,64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 4.82 லட்சம் போதை மாத்திரைகள் இருந்தது. மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங், அமல்ராஜ், பிரதாப், சந்தியா உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். விசாரணையில் போதை மாத்திரைகள் வாகனத்தில் புதுக்கோட்டைக்கு கொண்டு வரப்பட்டு பின்னர் ராமேஸ்வரத்திற்கு எடுத்துச் சென்று அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கடத்த திட்டமிட்டிருந்தது தெரிய வந்தது. மாத்திரைகளை ஏற்றிச் செல்ல வாகனத்திற்காக காத்திருந்த போதே போலீசாரிடம் சிக்கியது அம்பலமானது. போதை மாத்திரைகள் எங்கு தயாரிக்கப்பட்டது, யார் மூலம் வந்தது, பின்னணியில் உள்ள முக்கிய குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிய 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடக்கிறது. இவங்க 4 பேரும் ஒரே இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க போல நம்ம டீம் போயிட்டு விசாரிச்சுறாங்க. விசாரிச்சப்பல இவங்க ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் பொருள் வச்சிருக்கோம், அப்போ சீஸ் பண்ணிருக்கோம். வண்டி இவங்ககிட்ட நம்ம இது சீஸ் பண்ணல. இன்னும் நம்ம இது கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. கஸ்டடி எடுத்துட்டு நம்ம இன்னும் விசாரிக்கணும். இங்கிலிருந்து ராம்நாடு எப்படி கொண்டு போகணும், எப்படி இவங்க அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும், அது விசாரணையில் இருக்கு. போஸ்டல்ல லாஸ்ட் இயர் ஒரு முக்கியமான ஒரு கஞ்சா கேஸ் நம்ம மீமிசல் காலனிலுக்கு 100 கிலோ கஞ்சா நம்ம பிடிச்சோம். அதுக்கு முன்னாடி கோட்டைப்பட்டினத்துல ஒரு 300 kgக்கு மேலே கஞ்சா பிடிச்சோம். டேப்லெட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிடிக்கிறோம். இந்த மாதிரி சமூகங்களை தடுக்கிறதுக்காண்டி நம்ம நிறைய வெஹிக்கிள் செக்கிங், நிறைய சோர்ஸ், இந்த மாதிரி குட் கேட்ச் பண்ணாதான் நமக்கு இது தடுக்கும். இந்த மாதிரி குற்றவாளிகள் யார் யார் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் சேல் பண்றாங்க அல்லது கன்சியூம் பண்றாங்க, அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தான் இது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது சம்பந்தமா டெய்லி நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு கேஸ் 2 கேஸ் நம்ம எல்லா போதைப் பொருட்கள் நம்ம கேஸ் புக் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ் இன் தி ஸ்பிரிட் ஆஃப் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நம்ம கண்டக்ட் பண்றோம். இது டேப்லெட்ல ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண டேப்லெட் பேர் மாதிரி வச்சிருக்காங்க. ஆனா அந்த பேர்ல கீழே மேனுஃபேக்சரர் டீட்டெயிலோ அல்லது வேற ஏதாவது ஸ்டாம்போ இல்லாத QR கோடோ எதுவுமே கிடையாது. இது நாங்க இப்போ ட்ரக் லேபுக்கு நாங்க கொண்டு போயிட்டு ட்ரக் ரிப்போர்ட் வந்தாதான் நம்ம இதுல ஆக்சுவல் என்ன சப்ஸ்டான்ஸ் நமக்கு தெரிய வரும். இது மேக்சிமம் இது ஓபியம் பேஸ்டு டேப்லெட்டா தான் இருக்கும். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதியிலிருந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் சென்று வருகின்றனர். இன்று அதிகாலை காரியாப்பட்டி கழுவனச்சேரியை சேர்ந்த கூலி தொழிலாளிகள் சடையகருப்பன் மற்றும் முத்துப்பாண்டி ஆகிய இருவரும் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு சென்று கொண்டிருந்தனர். அருப்புக்கோட்டை வழியாக மதுரை டு தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் நடந்து சென்றபோது செட்டிக்குறிச்சி விலக்கு அருகே கோயம்புத்தூரில் இருந்து திருச்செந்தூர் நோக்கி அதிவேகமாக சென்ற கார் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து சடையகருப்பன் மற்றும் முத்துப்பாண்டி மீது மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இறந்தனர். காரை ஓட்டி வந்த இளம்பாரதி கோயம்புத்தூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை பார்க்கிறார். போலீசாரின் விசாரணையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் அதிவேகமாக கார் ஓட்டியதால் கார் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரம் நடந்து சென்றவர்கள் மீது மோதியது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. காரியாப்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை போலீஸ் ஸ்டேஷன் அருகே ரோட்டின் இருபுறமும் அதிகளவில் மணல் குவியலாக கிடந்தது. வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். 2 வீலரில் செல்வோரின் துயரம் சொல்லி மாளாது. மணல் குவியலில் சிக்கி அடிக்கடி விபத்து தொடர்கதையாக இருந்தது. நெடுஞ்சாலைத்துறையினருக்கு பலமுறை புகார் கூறியும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை. மானாமதுரை கண்ணார் தெருவைச் சேர்ந்த ஆதரவு அறக்கட்டளை சார்பில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் தாமாக முன்வந்து மணலை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ரோட்டின் ஓரங்களில் தேங்கிய மணலை பெண்கள் கூட்டி சுத்தம் செய்தனர். பெண்களின் இந்த செயல் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றாமல் விட்டிருந்த மணலை பெண்கள் தாங்களே சுத்தம் செய்திருப்பது பெரும் சமூக பொறுப்புணர்வு என பாராட்டினர். அதிகாரிகள் ரோடுகளை பராமரிக்க வேண்டும், எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சினைகள் தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர்.
திருச்சி மாவட்டம் ஆலந்தூர் தானா முளைத்த முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. போட்டியினை ஸ்ரீரங்கம் தாசில்தார் தமிழ்ச்செல்வி தொடங்கி வைத்தார். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த 750 காளைகள் மற்றும் 300 மாடிப்பிடி வீரர்கள் பங்கேற்றனர். ஜல்லிக்கட்டு காளைகள் அடக்க முயன்ற வீரர்களை புரட்டி எடுத்து கதிகலங்கச் செய்தன. சிறந்த மாடுபிடி வீரருக்கு பைக்கும், சிறந்த காளைக்கு பீரோ, கட்டில் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. அதிராமா வீரன் பார்த்தலாம். சூப்பர் காலை கொடுத்துப்பார். மல்லிகைப்பூ போட்டு சும்மா ஜம்மு நிக்குது, முடிஞ்ச தொட்டுப்பார். அருமையான கால் உள்ள நிக்குது. இழுப்பூர் கொம்பன் குரூஸ் காலை ஆதிராப்பா பிடிச்சுப்பார். சூப்பர் சூப்பர் நல்ல காலை. எஸ் கும்பகுருஜி எம்பி பழனிசாமி, பாஜக கும்பகுருஜி எம்பி பழனிசாமி விளக்குமல் ட்ரெஸ்ஸிங் டேபிள். அருமையான காலை அதிரா காலை காலை வெற்றி பெற்றிருப்பா. பட்டையார் மாறுமுக மாடு மேல பணியூர் சுந்தர பன்னீர் மாடுப்பா. ராஜா குரு ஒருத்தர் மட்டும் மேல பணியூர் சுந்தர பன்னீர் ராஜா குருஸ் மாடு தேவாப்பா. புரிஞ்சுப்பார். அழகு அழகு நல்லா அருமையா இருக்குங்க. ஏங்க வருஷம் தப்பு பண்றீங்க. அழகு அழகா தம்பி ரொம்ப பிடிக்கும். சூப்பர் வீரர், நல்ல முயற்சி, அருமையான வீரர். சூப்பர் சூப்பர் அருமையான காலை புரிஞ்சுப்பார். அழகு அழகா தலைமையா வருது கொட்டுப்பார். ஆத்தரத்தை நோண்டி அடிக்கிறப்பா. சூப்பர் காலை, சூப்பர் வீரர். காலை சூப்பர், வீரர் சூப்பர். எல்லை கூட தன்னை உள்ளே விளையாண்டா உனக்கு வெளியே போன காலைக்கு விட்டுறாரு. நல்ல வீரர், நல்ல காலை. இப்பதான் களம் சூடு பிடிச்சிருக்கு. காலை மேல தூக்கி நல்ல காலை, நல்ல வீரர் விட்டுறாரு. களமே எதிர்த்து அளந்தூர எதிர்த்து மாறுபடி வீரர் வெட்டி போட்டாருமா. வீரருக்கு எஸ்ஐ சாரைக்கு மண்டல செயலருக்கும் ஒரு டைனிங் டேபிள். மதுரை மண்டேலா நகரில் என்டிஏ கூட்டணியின் 2வது பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். பொதுக்கூட்டத்தன்று அரசு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. 2 நிகழ்வுகளும் ஒரே இடத்தில் அமைக்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆய்வு செய்தார். கலெக்டர் பிரவீன்குமார், கார்ப்பரேஷன் கமிஷனர் சித்ரா விஜயன் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டம் தமிழக அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு நம்முடைய மதுரை ஏற்கனவே மதுராந்தகத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒரு மிகப்பெரிய சவுத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் நடைபெற இருக்கிறது. மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய வருகை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மேலும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு அன்பையும் கொடுக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும். நாளைக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு நாம் அனைவரும் நம்மளுடைய அனைவருடைய வீட்டிலையும் கூட கந்தசஷ்டி பாட வேண்டும். அனைத்து கோயில்களிலையும் நம்முடைய தெருக்களில் கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அனைத்து முருக பக்தர்கள் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், ஒரு வேண்டுகோளை வெளியிட்டிருக்கிறார்கள். முருக பக்தர்கள் அனைவரும் இணைந்து திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது முருக பக்தர்களுடைய பல ஆண்டுகளான கோரிக்கை, பல ஆண்டுகளான போராட்டம். அதை நிறைவேற்றும் விதமாக மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து கூட தமிழக அரசாங்கம், திமுக அரசாங்கம் அதை இன்றும் நிறைவேற்றாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நீதியரசர் திரு சுவாமிநாதன், ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மேலே இது அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாருன்ற ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று மனு கொடுத்து திமுக ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவுக்கு ஒரு பாடம் புகற்றும் விதமாக மக்கள், முருக பக்தர்கள் தங்களுடைய ஆன்மாவை, தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக வருகிற 23ஆம் தேதி அன்றைக்கு வீடுகளிலேயே, கோயில்களில், தெருக்களில் விளக்கேற்றி வைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாட வேண்டும் என்பது நாம் அனைவரும் இணைந்து செய்வோம். தமிழகத்து அணி, டெல்லி அணி, தேசத்தினுடைய அணி. இந்த தேசத்துடைய நலன், டபுள் இன்ஜின் சர்க்கார் இன்னைக்கு எங்கெங்க பார்க்குறோம். பல மாநிலங்களில் இரட்டை இன்ஜின் சர்க்கார் இன்றைக்கு வேகமாக முன்னேற்றம். பீகாரில் ஒரு வேகமான முன்னேற்றம், ஹரியானாவில் ஒரு வேகமான முன்னேற்றம், மகாராஷ்டிராவில் மிக வேகமான முன்னேற்றம், உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் வேகமான முன்னேற்றம். இதெல்லாம்
டபுள் என்ஜின் சர்க்கார் எங்கெங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வேகமான முன்னேற்றம் இருக்கிறது. தமிழகத்திலையும் கூட மக்கள் டபுள் என்ஜின் சர்க்காரைத்தான் விரும்புகிறார்கள். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது மத்தியிலும் அனுகூலமான ஆட்சி, மாநிலத்திலும் அனுகூலமான ஆட்சி. அதுதான் இப்பயும் மக்கள் எதிர்பார்ப்பு. ஏன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, மத்தியில் ஒரு அனுகூலமான ஆட்சி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அதிகமாகும், தமிழ்நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அதிகமாகும் என்பது தான் மக்கள் விரும்புகிறார்கள். அது விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா ஏற்றுக்கொள்ளுமா என்பதை நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாதாக இருக்கிறது. அண்ணன் கேப்டன் அவர்கள் மேலே நாங்கள்லாம் பெரிய மரியாதை வச்சுருக்கோம். அவர் கட்சி ஆரம்பித்ததே திமுகவை எதிர்த்து தான். அவர் அரசியல் முழுமையாக அவருடைய வாழ்நாள் முழுவதும் அரசியல் செய்ததே திமுகவுக்கு எதிரான அரசியல் தான் செய்தார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும்.